சத்யம் ப்ராப்பர்ட்டிஸின் கிரீன் சிட்டி செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூரில் வெறும் 10,000 ரூபாய் முன்பணத்தில் வட்டி இல்லாமல் சுலப தவணையில் வீட்டு மனைகள். For booking call 9962596259. இறந்த பிணங்களுக்கு மருத்துவம் பார்ப்பதாக சினிமா வசனம் பேசியுள்ள நடிகர் கஞ்சா கருப்பு கூறியது முற்றிலும் தவறு. கஞ்சா என்ற பெயரை கூற விரும்பவில்லை. பிரச்சனையை கிளறினால் கஞ்சா கருப்புக்கு தான் பிரச்சனை என திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 2.33 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு திட்ட பணிகளை மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்த அமைச்சர் மா. சுப்பிரமணியன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 2.33 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு அதிநவீன மருத்துவ உபகரணங்களை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது. 4 பேட்டரி கார் வசதி, 55 இருக்கைகள் கொண்ட மாணவ மாணவியர்களுக்கான 2 பேருந்துகள், துணிகள் உலர்த்துவதற்கான இயந்திரம், புறநோயாளிகள் பிரிவு எக்ஸ்ரே ஸ்கேன் எந்திரங்கள், முடன் நீக்கியல் துறைக்கு ஆர்த்தோஸ்கோபிக் கருவி ஆகியவற்றை சுகாதாரத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். அதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் மா. சுப்பிரமணியன், பூந்தமல்லி தொகுதி பூண்டியில் சிறப்பு பகுதி மேம்பாட்டு திட்டம் 797 ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள குழந்தைகள் கண்டறியப்பட்டு 150 நாட்கள் பாலும் முட்டையும் வழங்கும் நிகழ்ச்சி தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள குழந்தைகளுக்கு சிறப்பு திட்டம் ஏற்கனவே முதலமைச்சர் மூலம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. புதிய முயற்சியாக 150 குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து குறைவாக உள்ள அவர்களை கண்டறிந்து பால் முட்டை அளிக்கும் நிகழ்ச்சி தொடங்கப்பட்டுள்ளது. 797 குழந்தைகள் பயன்பெறும் வகையில் பயன்பாட்டிற்கு வந்துள்ள கர்ப்ப விருட்சம் என்ற பெயரில் தாய்மார்களின் நலன் காக்க ஒரு பெட்டகம், சத்துள்ள உணவுப் பொருட்கள், 2000 ரூபாய் மதிப்புள்ள ஊட்டச்சத்து உணவுப் பொருட்கள் தாய்மார்களுக்கு தரப்பட்டுள்ளது. ஊட்டச்சத்து குறைவான குழந்தைகளுடன் பிறக்கும் குழந்தைகளை பெற்றெடுத்த தாய்மார்களுக்கு இதனை வழங்கும் பணி நடைபெற்று வருகிறது. 8 கோடி ரூபாய் மதிப்புள்ள கேத்லாக் இந்த மருத்துவமனையில் நிறுவப்பட உள்ளது. அதற்கான கொள்முதல் செய்யும் பணியினை நிர்வாகம் மேற்கொண்டு வருகிறது. நடிகர் கஞ்சா கருப்பு குறித்த கேள்விக்கு அவருடைய மகன் சிகிச்சைக்காக சென்ற நிலையில் மருத்துவர்கள் எல்லாம் உள்ளே இருக்கிறார்கள், ஆனால் அவர் இல்லை என பேட்டியளித்துள்ளார். மருத்துவர்களே இல்லை, செத்துப்போன பிணத்திற்கு சிகிச்சை அளிக்கிறார்கள் என சினிமா வசனம் பேசுவது போல் பேசிவிட்டு வந்துள்ளார். உடனடியாக மேயர் சமூக வலைதளத்தின் வாயிலாக எத்தனை மருத்துவர்கள் இருந்தார்கள், எத்தனை பணியாட்கள் இருந்தார்கள் என்ற செய்தியை சொல்லியிருக்கிறார். இதற்கு மேல் கிளறினால் அவருக்கு தான் பாதிப்பு என எச்சரிக்கை செய்வது போல் மா. சுப்பிரமணியன் தெரிவித்தார். 200, 553 டாக்டர் பணியிடங்களை நிரப்புவதற்கு தேர்வு எழுதியுள்ளனர். ஜனவரி 5ஆம் தேதி டாடா கன்சல்டன்சி ஆன்லைன் மூலம் 24,000 மாணவர்கள் மருத்துவ தேர்வு எழுதினார்கள். அதில் 4,585 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். அவர்களுக்கான சான்றிதழ்கள் சரிபார்க்கும் பணி தொடங்கப்பட்டுள்ளது. அவர்களுக்கான ரேங்கிங் நடைபெறுகிறது. இந்தியாவிலேயே முதன்முறையாக புதிய பணியிடங்களுக்கு வருபவர்களுக்கு கலந்தாய்வு நடத்தி அவர்களுக்கு விரும்புகிற இடத்தில் பணிக்கு வருவதற்கு 20, 22ஆம் தேதிகளில் கவுன்சிலிங் நடத்தப்பட உள்ளது. மாத இறுதிக்குள் 2642 மருத்துவர்களுக்கும் முதலமைச்சர் கரங்களினால் பணி ஆணை வழங்கப்பட உள்ளது. இது வழங்கும் போது தமிழக மருத்துவத்துறை வரலாற்றில் 0 காலி பணியிடம் என்கின்ற நல்ல நிலை 10 நாட்களில் உருவாக உள்ளது. இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் சாமு நாசர், திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் மு. பிரதாப், சட்டமன்ற உறுப்பினர்கள் கிருஷ்ணசாமி, வி.ஜி. ராஜேந்திரன் மற்றும் மருத்துவமனை முதல்வர் ரேவதி மற்றும் மருத்துவர்கள் புதிய மருத்துவ கட்டமைப்புகளை திறந்து வைக்கும் நிகழ்ச்சி காலையிலிருந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மாவட்டத்தின் மாட்சிமை தங்கிய ஆட்சித் தலைவர் அவர்கள் தலைமையில் 2 பெரிய விழாக்கள் நடைபெற்று முடிந்திருக்கிறது. பூவிருந்தவல்லி அகரமேல் என்கின்ற பகுதியில் ஒரு 6 புதிய கட்டிடங்கள், 1,95,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட கட்டிடங்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டது. இந்த 6 கட்டிடங்களை பொறுத்தவரை பூவிருந்தவல்லி சட்டமன்ற தொகுதியில் 3 கட்டிடங்களும், திருவள்ளூர் தொகுதியில் 2 கட்டிடங்களும், கும்மிடிப்பூண்டி தொகுதிக்கு 1 கட்டிடம் என்று ஆரம்ப சுகாதார நிலையங்கள், துணை சுகாதார நிலையங்களுக்கு தேவையான கூடுதல் கட்டிடங்கள் 1,95,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டவைகள் இன்றைக்கு பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாது மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் மாவட்ட சுகாதார அலுவலர்களின் முயற்சியின் காரணமாக 3 புதிய திட்டங்கள் இந்த பகுதியில் தொடங்கி வைக்கப்பட்டது. குறிப்பாக பூவிருந்தவல்லி
தொகுதியில் இருக்கிற பூண்டி பகுதியில் சிறப்பு பகுதி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 797 கடுமையான மற்றும் மிதமான ஊட்டச்சத்து குறைபாடுள்ள குழந்தைகள் கண்டறியப்பட்டு 150 நாட்கள் அவர்களுக்கு பாலும் முட்டையும் வழங்குகிற ஒரு நிகழ்ச்சி மேடையில் விட்டிருக்கிற முன்னோடி பெருமக்களால் அங்கே தொடங்கி வைக்கப்பட்டது. இது தமிழ்நாட்டை பொறுத்தவரை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களின் மூலம் ஊட்டச்சத்து குறைபாடுள்ள குழந்தைகளுக்கு ஏற்கனவே ஒரு சிறப்பு திட்டம் செயல்பாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது. எனினும் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவரும் மாவட்ட சுகாதார அலுவலர்களும் ஒரு புதிய முயற்சியாக தினந்தோறும் ஒரு 150 நாட்களுக்கு பால் முட்டை என்கின்ற வகையில் ஊட்டச்சத்து தருகிற ஒரு திட்டத்தை இன்றைக்கு தொடங்கி 797 குழந்தைகள் பயன்பெறுகிற வகையில் அந்த திட்டம் பயன்பாட்டுக்கு வந்தது. அதோடு மட்டுமல்லாது கர்ப்ப விருட்சம் என்கின்ற பெயரில் தாய்மார்களின் நலன் காக்க ஒரு பெட்டகம், சத்துள்ள உணவுப் பொருட்கள், 2000 ரூபாய் மதிப்பிலான உணவுப் பொருட்கள் கொண்ட அந்த பெட்டகம் தாய்மார்களுக்கு தரப்பட்டது. அந்த தாய்மார்களை பொறுத்தவரை குறைந்த எடையுடன் பிறக்கும் குழந்தைகளை பெற்றெடுத்த தாய்மார்களுக்கு இந்த பெட்டகங்கள் தரும் பணி தொடங்கி வைக்கப்பட்டது. மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை பொறுத்தவரை ஒவ்வொரு மாவட்டத்திலும் அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகங்களில் மட்டுமே மருத்துவ காப்பீட்டு திட்டம் புதிதாக உறுப்பினர்களாக சேருபவர்களுக்கும் அந்த மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் இருக்கிற குளறுபடிகளை களைவதற்குமான ஒரு முகாம் அங்கே தொடர்ந்து நடைபெறும். Breaking news. ஒரு மனையோட விலை வெறும் 1,49,000 தான். சத்தியமாங்க? வெறும் 1,49,000 ரூபாய்க்கு வீட்டு மனைகள் கொடுக்குறாங்களா? செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூர்ல நம்ம சத்தியம் ப்ராப்பர்ட்டிஸ் தவிர வேற எங்க உங்களுக்கு 1,49,000 ரூபாய்க்கு வீட்டு மனை கிடைக்கும்? Satyam Properties Green City. For booking call 9962596259.